எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உப்புமா எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஹீட் வந்து மீடியம் ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம் நடுவில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 4 ஸ்பூன் எண்ணெய், அப்புறமா 1 ஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸு, கியூமின் சீட்ஸு, உரத் தால், சின்ன தால், அப்புறமா 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 5-6 பச்சை மிளகா, அப்புறமா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு 2 தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து 5 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம 5 கிளாஸ் தண்ணிக்கு 2.5 கிளாஸ் பாம்பே ரவை இதில் ஆட் பண்ணணும். ஸோ ரவை ஆட் பண்ணுறப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். ஸோ ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ 3-4 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரவா வந்துட்டு கொஞ்சம் திக்காகும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிவிடுங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா குக் ஆகட்டும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உப்புமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த உப்புமா வந்து அப்படியே சீனி போட்டுகிட்டே சாப்பிட்டுடலாம். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.